பேயன் வாழைப்பழம், பேயம் பழம்னு சொல்வா. இது ரொம்ப குளிர்ச்சி. இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது 2 எடுத்து வச்சுட்டுருக்கேன். எங்கள் அம்மா சொன்ன ரெசிபி. இதை பேயம்பழத்தை நல்லா உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு அதோட விளக்கெண்ணெயை மிக்ஸ் பண்ணணும். நான் 2 பழம்தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த விளக்கெண்ணெயோட வாசனமும் அந்த பழமும் எப்படி இருக்குமோ தெரில. இது அம்மா சொன்னது ரொம்ப நல்லதுன்னு. ஸோ விளக்கெண்ணெயை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுட்டேன். அப்போல்லாம் அந்த காலத்தில், எங்கள் அம்மா காலத்துலலாம் அவளோட அத்தை பாட்டி இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாளாம். நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் 2 ஸ்பூன் கொடுப்பாளாம். அத்தை பாட்டி வரானாலே எல்லாரும் அப்படியே போர்வை இழுத்து மூஞ்சியோடு மூடின்னு படுத்துட்டுருவாளாம். ஐயோ விளக்கெண்ணையும் வாழைப்பழமும் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூ. இது சாப்பிட்டாக்கா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், பைல்ஸ் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால். ஸோ அம்மா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாரு, நல்லது, குளிர்ச்சி அப்படின்னு சொன்னான். ஸோ அதை ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் விளக்கெண்ணையோட கொஞ்சம் அந்த வாசனை நமக்கு பிடிக்காது. பேயம்பழத்தோட டேஸ்ட்டோட அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ அம்மா.